டிராவல்ஸ் நடத்துறீங்களா, இன்னொரு ஒரு கார் போட்டா இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மாசம் ஒரு 50,000 கிடைக்கும் அப்படின்னும் போது ஒரு கார் போடணும். இப்ப அந்த காரை வாங்குவதற்கோ அல்லது மிஷினரி வாங்குவதற்கோ நம்ம கடன் வாங்கினா அது நல்ல கடன். பட் வீட்டு கடனோ, கார் கடனோ நல்ல கடனே அல்ல. சரியா? அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க வாங்குற கடன் வந்து இது எதற்காக? அப்ப இதுல செகண்ட் பார்ட் என்னன்னா, கடனை குடுப்பதற்காக திருப்பி கடன் வாங்குறோமா? அல்லது கடனுக்கான வட்டியை குடுப்பதற்காக நம்ம கடன் வாங்குறோமா? கடனுக்கான கடனை குடுப்பதற்கு வாங்குறதே ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக். அதுலயும் கடனுக்கான வட்டி குடுப்பதற்காக கடன் வாங்குறோம் அப்படின்னா, இது ஒரு டேஞ்சர் சைன். இத முதல்ல நம்ம ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். இந்த சேலஞ்சஸ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது மாரியே வாங்கி ஒரு பணத்தை வாங்கி கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்குறதோ, அல்லது ஒரு பணத்தை வாங்கி கடனுக்கான வட்டியே குடுக்குறதோ, இதே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில அது நின்றும். அது நிக்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பேக் ஃபயர். அதனால ஃபர்ஸ்ட் இப்பயே பிளான் பண்ணிக்கணும். எவ்வளவு நாள் இது ஓடுனா, இந்த பணம் ஓடவே ஓடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு 3 மந்த்ஸ் ஓட்ட முடியுமா? எப்பயுமே நான் சொல்றது இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு 2 மண்டலம்.